அக்கா சொல்லுங்கண்ணா. அக்கா பட்டை ஒரு 1/2 கிலோ கொடுங்கக்கா. பட்டை 1/2 கிலோவா? எதுக்குங்கண்ணா? அக்கா உங்களுக்கு விஷயமே தெரியாதுங்களாக்கா? இன்ஸ்டாகிராம்ல ரொம்பவே ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கக்கூடிய அந்த பட்டை பொடி மசாலா தண்ணி இருக்குல்லங்கக்கா, அது செய்யறதுக்கு தான்க்கா. பட்டை பொடி மசாலா தண்ணியா? ஆமாங்கக்கா. ஓ, நீங்க பட்டைய சுடுதண்ணில போட்டு குடிப்பாங்களா, அத சொல்றீங்களா? அதேதான்க்கா. அண்ணா, அது எதுக்கு குடிக்கிறாங்கன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் அது குடிச்சா நல்லதும் இருக்கு கெட்டதும் இருக்கு. ஃபர்ஸ்ட் அதோட நல்லது என்னன்னு தெரிஞ்சுக்கோங்க. இந்த பட்டை பொடியை நம்ம குடிச்சோம் அப்படின்னா இதுல ஆன்டி ஆக்சிடென்ட் நிறைஞ்சதுங்கன்னா, அதுவும் இல்லாம கொலஸ்ட்ரால் மற்றும் ட்ரைகிளிசரைடு அளவை வந்து குறைக்க உதவுதுங்கன்னா, ரத்த சர்க்கரை அளவையும் கண்ட்ரோல் பண்ண உதவுது. அதுவும் இல்லாம பூஞ்சை தொற்று சம்பந்தப்பட்ட நோய்களுக்கு இது ஒரு நல்ல நிவாரணமாகவும் இருக்கு. ஃபர்ஸ்ட் பட்டையிலேயே 2 வகை இருக்குதுங்கன்னா, அது தெரியாம நம்ம குடிச்சோன்னு வைங்க, அது நம்மளுக்கு பாதிப்பு தான். ஒன்னு சிலோன் பட்டை, இன்னொன்னு காசியா பட்டை. சிலோன் பட்டைனா என்ன, காசியா பட்டைனா என்னன்னு சொல்லட்டுமா? சிலோன் பட்டை தான் பாத்தீங்கன்னா உண்மையான பட்டை வகைன்னு சொல்றாங்க. இது ரொம்ப சாஃப்டாவும் இருக்கும், ரேட் வைஸ் கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும், டேஸ்ட் கொஞ்சம் ஸ்வீட்டாவும் இருக்கும். இதுல கூமரைனும் ரொம்ப கம்மி. காசியா பட்டை பொதுவா எல்லா கடைகள்லயுமே இந்த காசியா பட்டை தான் விக்கிறாங்க. நம்ம டெய்லி யூஸ் பண்றது இந்த காசியா பட்டை தான் யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா டேஸ்ட் வைஸ் கொஞ்சம் காரமாவும் தோற்பு தன்மையாவும் இருக்கும். இது விலை ரொம்ப கம்மி. இதுல கூமரைன் ரொம்ப அதிகங்கிறதுனால நீங்க தினமும் எடுத்துக்கிறத அவாய்ட் பண்ணிக்கோங்க. அக்கா இப்ப என்னதான் சொல்றீங்க, அதை குடிக்கலாமா குடிக்க வேண்டாமா? நான் தினமும் குடிக்கணுமா குடிக்க வேணாமாங்கிறது உங்க விருப்பம்னா, நான் சொல்றது பட்டையோட பெனிஃபிட் மட்டும் தாங்க சொல்லியிருக்கேன். நீங்க பட்டையில எத்தனை வகைன்னு இப்ப தெரிஞ்சுக்கிட்டீங்களா? தண்ணியில கலந்து குடிக்கிற மாதிரி இருந்தா சிலோன் பட்டை யூஸ் பண்ணுங்கன்னா, இதே சமையலுக்கு யூஸ் பண்றீங்க அப்படின்னா காசியா பட்டை யூஸ் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம்ல வரது எல்லாமே வந்து ரியல்னு நம்பி நீங்க குடிக்காதீங்கன்னா, எதுவா இருந்தாலும் ரிசர்ச் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சாப்பிடுங்க. பாய்.